இந்த கையை ஏந்திரிக்கணுங்களா நீ உட்காந்து எனக்கு இப்படி கை விடுறனா அப்ப இதுக்கு நேரா கை எதுக்கு நேரா போய் தான் மணி அந்த மணி எங்க சொல்லிக்கு நீயே கேளு. அப்போது சூரியன் வருவதை கண்டு விட்டேன். பெண்ணுக்கு சொந்தக்காரன் வந்து விட்டானே, மாற்றா மனைவி மீது கையை வைத்து விட்டோமே, அல்லது மனைவி அடிப்பானோ அல்லது நமக்கு தண்டனை கொடுப்பானோ அப்படி என்று நானும் பயந்தேன். பெருந்திருவாலும் பயந்தால் நாங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த சூரியனும் மறுக்கில் வந்து பிரியமுடன் மணி பொறிக்கு மணி அனைத்தையும் பொறுக்கி ஒன்னா கோவுக்கிறான். கோவுக்கும் போது ஏன்னா அங்க ஒண்ணுதான் ஏன்னா நீதான் கோவுக்கும் போது அந்த அப்போது பெருந்திருவாள் அழுகிறாள். அப்பதான் சொன்னாங்க பெருந்திருவாள் கண்ணிலே கண்ணீர் முத்து, கண்ணிலே கண்ணீர் முத்து. ஏனென்றால் நாம மாமா கையை வைக்கும் போது நம்ம கணவர் கண்டுவிட்டாரு, நம்மளை அடிப்பாரோ மாமாவை திட்டுவாரோ இல்ல இருவருக்கும் சிறைச்சேதனம் தருவாரோ அப்படி என்று பெருந்திருவார் கண்ணிலே கண்ணீர் முத்து. இந்த கர்ணன் உடம்பிலே வேர்வை முத்து. பயம் எப்போது செய்யாத தவறை இப்போது செய்து விட்டோம். துரியோதன மனதில் என்ன நினைக்கின்றானோ அப்படி கர்ணன் உடம்பில் வேர்வை முத்து. அங்க சிரிக்கின்றான் துரியோதனன் பல்முத்து. இது அழகா எழுதி வைத்தார் வில் புத்திரி ஆய்வார் சொல்முத்து. ஆமா, இந்த மணியெல்லாம் கோத்தான ஏன் கோத்தான்? எனக்கு சந்தேகம் இல்லை, என் மனைவி மீதும் சந்தேகம் இல்லை. இந்த மணி ஏன் கோக்குறனா, ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வந்தா கோபம் வரும். கோபம் வந்தா கை கால அனைத்து நான் ஆட்டம் கொடுக்கும். ஆட்டம் கொடுத்தா இதை ஒழுங்கா கோவுக்க முடியாது. உன் மீதும் சந்தேகம் இல்லை, என் மனைவி மீதும் சந்தேகம் இல்லை. இது கல்லங்கவடத்துக்கு நீங்க இருந்தீங்க, தெய்வீதியா நடந்தது. இதுக்கு உண்மையா என் மனம் வருத்தமா இல்லை என்பதற்கு இது கோவத்து காட்டுறேன். அப்படி கோவத்துட்டு என்ன பண்ணா மணி அழைத்து நான் பொறுக்கி கொடுக்கின்றேன். எங்க அண்ணா ராட்டம் பாதியில் நின்று விட்டது. எங்க அண்ணா எதிரே நீ அமர்ந்து பாச்சையை ஆடுங்கள் அப்படி என்று உரைத்தான். அரிமான ஆடு அறிவட்டன் நாதன் என்று ஆவாதை சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டா நான் சொர்க்கம் தான் சேருவனா இல்ல நற்காலி தான் போவனா? நீங்க சொல்றீங்களே என்ன சொல்வார், ஒரே ஒரு வசனம் மட்டும் இப்ப நான் சொல்றேன். எனக்கு மேல இப்போது ஐயா தீவிட்டி அந்த பாவத்தை அனுசரிக்கும் அந்த பாவியின் கொடியோனுக்கு நீங்கள் பயந்து சண்டை செய்ய பாவையால் என்ன செய்ய இப்போது ஒரு தீவிட்டியை ஏற்றி வைத்து அந்த தீவிட்டிக்கு கீழே சின்ன அகல் விளக்கு 100 விளக்கு அதை நம்ம ஏற்றி வைக்கிறோம். அப்படி ஏற்றி வைத்தால் இந்த தீவிட்டி ஒரு தீவிட்டி வெளிச்சம் அதிகமா தெரியுமா இல்ல 100 தீபம் ஏற்றி வைக்கிறோம் அகல் விளக்கு சின்னதா
இந்த வெளிச்சம் அதிகமா தெரியுமா? தீவட்டி வெளிச்சம் தான் அதிகமா தெரியும். அகல் விளக்கு 100 விளக்கு. 100 விளக்கு. தீவிட்டி 1. அந்த 100 விளக்கு அந்த ஒரு தீவிட்டிக்கு சமானமாகாது. ஏன்னா அந்த வெளிச்சம் தான் அதிகமா இருக்கும். அது போல நான் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி என்றால், ஐவர் ராஜாக்களும் தீவிட்டிக்கு சமானம். ஓஹோ. அந்த துரியோதன 100 பேர்களும் இந்த அகல் விளக்கு தீபத்துக்கு சமானம். அதனால உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்க மாட்டேன் பொன்னுருகி அப்படின்னு இதுவரை சொன்னது போதும். நீ உழைத்தது போதும், அவருக்கு பாடுபட்டதும் போதும். இதுக்கு மேலாவது ஐவர் ராஜாக்கள் உங்களுடைய பங்காளின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுக்கு மேலாவது அவங்க தீவிட்டிக்கு சமானமா இருக்கக்கூடிய ஐவர் ராஜாக்கள் உங்க தம்பி. அதனால அவங்களோடு நம்ம 5 பேர் கூட நீ ஆசையா சேர்ந்துக்கலாம். இனிமேல் இங்க வேணாம். அந்த 99 பேரோடு நீ ஒரு ஆள் சேர்ந்து 100 பேராக இருப்பதை விட உன் தம்பி 5 பேரோடு நீ ஒரு ஆள் சேர்ந்தா 6 பேராகவே மரியாதை கொடுப்பார், வரவேற்பு கொடுப்பார், பட்டத்தை கொடுப்பார். நல்ல முறையோடு நம்ம வாழலாம். இதுக்கு மேல் நம்ம ராஜாக்களோடு போய் விடலாம் நான் சொல்றேன். அடிப்படுபாவி. அப்படி நான் 5 பேரோடு நான் ஒருவனாக சென்றால் 6 பேரோட 6 பேராக இருந்தால் நான் இருப்பேன்னு நினைக்கிறியா? அடிங்காரிலும் சாகி இருந்தாலும் அவன் 99 பேர்களோடு நீ சென்றால் 100 பேராக இருந்தாலும் கண்டிப்பா நிச்சயமா எனக்கு சாகு உண்டு. மாலாய கண்ணன் பகவான் கண்ணிலே யார் அகப்பட்டாலும் அவன் கணக்கை முடித்து விடுவான். இன்னைக்கு பகவான் கண்ணிலே நான் அகப்பட்டு விட்டேன். இந்த 100 பேரோடு இருந்தாலும் எனக்கு சாகு உண்டு. 100 பேரோடு இருந்தாலும் சாகு உண்டு. இந்த 5 பேரோடு 6 பேரோடு இருந்தாலும் சாகு உண்டு. நான் இந்த 100 பேரோடு சத்தனா பாப்போர் என்ன தெரிவிப்பார். கர்ணன் 100 பேரோடு சத்தான். ஏனென்றால் இருந்தான் வளர்ந்தான் இவர் உப்பு நலத்தை சாட்டான். அதனால உண்டைய வீட்டுக்கு ரெண்டகை செய்யாமல் இவருக்கே உயிரை தந்தார் அப்படின்னு பெருமையா பேசுவார். ஆமா, இன்னைக்கு 5 பேர் தமிழ் தெரிஞ்சு அங்க போனா அங்க நான் செத்தாலும் இருந்தாலும் பாப்போர் என்ன தூத்துவார் தெரியுமா? இத்தனை காலம் அனாதி பனாதியா வாழ்ந்தா அதோ நாட்டை கொடுத்தார், நல்ல உணவை கொடுத்தார், திருமணம் செய்து வைத்தார். உண்டைய வீட்டுக்கு ரெண்டகை செய்து விட்டு இன்னைக்கு தம்பி வந்து விட்டான், சென்று விட்டானே பரிபாவி அப்படி என்று என்னை அவதூறமாக பேசுவாங்க. அதனால நான் இருக்க மாட்டேன். சொல்றது கேளுங்க. பாருங்க, இப்ப பெருமையா நீங்க பேசுறதுன்னு சொல்றீங்களே. வளர்த்தான் எனக்கு நாட்டை கொடுத்தான், மணிமொழி கொடுத்தான், செம்பொன் கொடுத்தான், என்னை வாரி கொடுக்கும்படியான வள்ளலாக என்னை வைத்து அமர்த்தினார், பொக்கிசை களத்துல அமர்த்தினான்னு சொல்றீங்களே. நீ எதுக்காக உனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, எதற்காக இப்படி எல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. பொத்தி பொத்தி கொஞ்சி பிரியமுடன பொக்கிசை களத்தில் உன்னை அமர வைத்து அள்ளி கொடுக்கும் கொடவள்ளல் என்று வைத்தது எதற்காக? உனக்கு அங்க தேசத்தை பட்டம் கொடுத்தது எதற்காக? அப்படி எல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு ஏமாற்றி உன்னை வளர்த்தது அமர்காலத்தில் எதுக்கு தெரியுமா? அந்த வஞ்சாக பாவி ஒரு கூண்டுக்குள்ளை கிளியை போல உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து இன்னைக்கு பாரதம் ஏற்படுத்தி யுத்தம் ஏற்படுத்தி அந்த 17
17 நாள் யுத்தத்திலே இன்னைக்கு இந்த என்ன சொல்ல கிளிய வளர்த்து பூனைக்கு இறவிட்டார் போல இன்னைக்கு உன்னை கொல்றதுக்கு தான் அந்த திருதாட்டின உன்னை வளர்த்தான தவிர நீ உண்மையாக இருப்பதற்கு நீ வாழ்வதற்கு வளர்க்கவில்லை. போதிலும் சொல்வதற்கு